உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களை மீறி வந்து செலவாகிட்டு இருக்கா? அப்ப நான் சொல்ல போற 3 சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை கட் பண்ணி உங்களால நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும். சோ அது என்னென்ன சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்லி வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ எக்ஸ்பென்சஸ்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் ஏகப்பட்ட டேர்ம்ஸ் சொல்லுவேன். பட் அது எல்லாமே வந்து பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் அதனால நமக்கு என்னென்னலாம் பிராக்டிகலா வந்து அப்ளை பண்ண முடியுமோ அதை மட்டும் சொல்றேன். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ராக் அண்ட் கட் யுவர் எக்ஸ்பென்சஸ். சோ நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை கட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணணும். சோ இது வரைக்கும் நீங்க உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து ட்ராக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சில சிம்பிள் டூல்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. கூகுள் ஷீட் இருக்குது, இல்ல மொபைலுக்குமே வந்து சில அப்ளிகேஷன் இருக்கு. இந்த மாதிரி சில சிம்பிள் டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரா வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க போன மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாசம் அட்லீஸ்ட் இன்கம் வந்ததோ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உட்காந்துட்டு தேவையில்லாம எதுக்கெல்லாமே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணீங்கனாலே உங்களால நிறைய மணி சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிருப்பீங்க, பட் ஆனா அந்த ஓடிடியை நீங்க யூஸ் கூட பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிருங்க. சோ இந்த மாதிரி ஓடிடி மட்டும் இல்லாம உங்களோட எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் மணி வந்து நம்மளால கட் பண்ண முடியும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ் கிராசரி பில்ஸ். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டுக்கு நம்ம செலவு பண்றது சொல்லி நிறைய கிராசரிஸ் எல்லாம் வந்து வாங்கிடுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கடையில மட்டும் டெய்லி போய் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய செலவாகும். பட் அதுக்கு பதிலா பல்கா போய் உங்களோட கிராசரிஸ் எல்லாம் ஒரு இடத்துல வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மார்க்கெட்ல போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும். கிராசரிஸ்ல ஸ்பெண்ட் பண்றது தப்பு கிடையாது, ஆனா அது நிறைய இடத்துல நமக்கே தெரியாம சைலண்டா வந்து நிறைய மணி சாப்பிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம கவனமா எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய மணி வந்து சேவ் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் 24 hour ரூல். இது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இம்பல்ஸ் ஸ்பெண்டிங். இம்பல்ஸ் ஸ்பெண்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை பார்த்ததுமே வந்து உடனே வந்து அதை வாங்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அமேசான்ல ஒரு பொருளை பார்ப்பாங்க, அதை பார்த்ததுமே வந்து அதை வாங்கணும்னு சொல்லி வாங்கிடுவாங்க. அண்ட் இது ஆன்லைன் மட்டும் இல்ல ஆஃப்லைன்லயுமே வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோர் போனாலுமே பார்த்ததுமே வந்து அதை வாங்கணும்னு நினைச்சிருவாங்க. அண்ட் இது மட்டுமா ஏதாச்சும் புது போன் வந்தாலும் இல்ல புது கேட்ஜெட் வந்தாலும் உடனே வந்து அதை வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ற பேர் தான் வந்து இம்பல்ஸ் ஸ்பெண்டிங். சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா அதை உடனே வாங்காம ஒரு 3 விஷயத்தை வந்து அந்த இடத்துல கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எனக்கு கண்டிப்பா வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பொருள் இல்லைன்னா நான் கவலைப்படுவேனா மாட்டேனா அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இல்ல எனக்கு கண்டிப்பா இந்த பொருள் வேணுங்கிறப்ப வேற ஏதாவது சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல செக் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி 3 விஷயத்தை கேட்டுக்கிட்டு அடுத்த முக்கியமான என்ன அப்படின்னா ஒரு பொருள் உங்களுக்கு உடனே வாங்கணும்னு நினைக்கிறப்ப அதை உடனே வாங்காம ஒரு 24 மணி நேரம் மட்டுமே தள்ளி போட்டுட்டு அந்த பொருளை போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அதே ஒரு 24 மணி நேரம் கழிச்சு போய் வாங்க போறப்ப அந்த பொருள் உண்மையிலேயே நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னா நம்ம உடனே வாங்கணும்னு நினைக்கிற பொருளை வந்து அதாவது அந்த இம்பல்ஸ் ஸ்பெண்டிங் வந்து நம்மளால கட் பண்ண முடியும். அண்ட் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் யூபிஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க மணி எங்க ஸ்பெண்ட் பண்றோம்னு கான்சியஸே இல்லாம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு பதிலா கேஷ் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட ஸ்பெண்டிங் வந்து அட்லீஸ்ட் வேலிடா இருக்கும். இன்னொன்னு உங்களால கான்சியஸாவும் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல தேவையில்லாத ஸ்பெண்டிங் எல்லாத்தையுமே ஈஸியா கட் பண்ண முடியும். அண்ட் இதனால மட்டுமே வந்து நம்மளால நிறைய மணி சேவ் பண்ண முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.